இடம் காஷ்மீர் ஃபிஷிங் ஹார்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்ட விசைப்படகுகள் இருக்கிறாங்க. அது போதிய இடம் வசதி இல்லாததுனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷார்ட் ஆகிறதுனால ஐஸு எண்ணெய் டீசல் ஏற்றுறதுனால ஒரு 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 500 படகு மட்டும்தான் முன்னே இருந்து ஐஸ் எண்ணெய் ஏற்றின்னு இருக்கிறாங்க. மீதி படகு பார்த்தீங்கன்னா நாளைக்கும் போவாங்க. ஏன்னா 1000க்கு மேற்பட்ட படகுகளுக்கு டீசல் ஒரே நேரத்தில் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதே போல் ஐஸும் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வார்ப்பில் இருக்கிற போட்டுங்களுக்கு மட்டும்தான் போதிய வசதி இருக்கிறதுனால அவங்க ஏற்றிக்கிட்டு அவங்க வெளியே போனதும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக இன்னொரு லைனில் போட்டு அவங்க காலையில் எடுத்து தொழிலுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் கேளுங்க சொல்லலாம். இந்த 2 மாசம் மீன் எங்க இருந்தெல்லாம் வந்துட்டு இருந்தது, இப்ப 2 மாசம் கழிச்சு மீன் பிடிக்க போறனால உங்களுக்கு போதியமான மீன் கிடைக்குமா? இந்த 2 மாசம் கேட்டீங்கன்னா இந்த எப்படி 1000க்கு மேற்பட்ட விசைப்படு இருக்கோ அதே போல எங்களை சுற்றி இருக்கிற ஒரு 4-5 மாவட்ட மீன்கள் வந்து பைப்பர் போட்டுக்கும் கட்டுமரம் மூலியமாகவும் 2 இன்ஜின் பைப்பர் மூலியமாகவும் இந்த காஷ்மீர் துறைமுகத்தில் வந்து 7ஆம் இடத்துல நாங்கள் விற்போம். அவங்க பிடிச்சின்னு வர மீனை தான் இங்கே இருக்கிற ஒரு 10 மாவட்ட மக்கள் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசைப்படு போகிறதுனால வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் வந்து மீன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அவங்களும் வர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 12 மணிக்கு போகிறவங்க டெய்லியும் போகிற போட்டும் இருக்குது, 4 நாள் தங்கல் 5 நாள் தங்கல் போட்டும் இருக்குது, 15 நாள் தங்கிட்டு வர போட்டும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாதம் கேப் இருக்கிறதுனால மீன்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு மீன்கள் அதிகமாக சேல்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்போ 12 மணிக்கு மேலே எடுக்கிற போட்டெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மீனுக்கு வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போதியமான மீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த 61 நாளா மீன்களோட ரேட் அதிகமாக இருந்தது, இப்போ நம்ம ஹார்பர்லேருந்தே போகிறனால அதோட ரேட்டு கம்மியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம்தான். ஆண்டுக்கு வந்து 10 மாதம் நாங்கள் தொழில் பண்ணுறோம், 2 மாதம் லீவில் இருக்கிறோம். அந்த 2 மாதம் வந்து தொடர்ச்சா பார்த்தீங்கன்னா அந்த 10 மாதம் தொழில் பண்ணுற போட்டு இன்னைக்கு எல்லா போட்டும் தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100கணக்கான போட்டு தான் மீன் வைப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா 1000கணக்கான போட்டு இன்னைக்கு ஃபுல்லாகவே தொழிலுக்கு போயிடுவாங்க. அப்போ ஓரளவுக்கு மீன் அதிகமாக தான் வரும். அதே போல் கடவுளோட சித்தம் என்னன்னா இந்த மாசத்துல 2 மாசம் லீவில் இருக்கிறதுனால கொஞ்சம் மீன்கள் அதிகமாக கிடைக்கின்ற போல எங்க மீனவராகி எங்களுக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியா இருக்கு. மார்க்கெட் வந்து இன்னைக்கு 12 மணிக்கு எல்லாம் போட்டுங்க தொழில் போவாங்க. இதுலேருந்து வெளியூர்லேருந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும், நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் மீன் மார்க்கெட். வாங்கின்னு போகலாம்.